சொன்னா எப்பறம் உருப்படுவேன் இன்னும் என் பேர் ரகுவரன். எங்கள் அப்பா என்னை எப்பயும் இப்படி தான் எழுப்புவார். நான் மீதி இருக்கிற மெஜாரிட்டி கேட்டகரி. அது என்னன்னா தண்டச்சோறு 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 போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துச்சு. உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனான்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. போயாச்சுடா சொல்லாம உள்ள அழுகுறண்டா வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. Tamil is my mother. I am single and I am adavurungada sang. Not the chore king. Tamil is my mother tongue. I am single and I am young. ஏன்னா போன் எடுக்கல? என்னடா சொல்லுடா, ஏன்னா போன் எடுக்கல? அது நெஞ்சு வலின்னு ஒரு போன் பண்ணிருக்கு. நாங்க வந்து பார்த்தப்போ தரையில கிடந்துச்சுடா, செத்துடுச்சுடா. பெருமையின் எல்லை
கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். சார் எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்க ப்ராஜெக்ட், நீங்க தானே பண்ணணும். மிஸ்டர் ரகுவரன், ஃபர்ஸ்ட் நீங்க பீச் மண்ணில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதுல ஒரு வீடு கட்டணும். நேரா நீங்க 300 கோடி ப்ராஜெக்ட் எடுத்தா நாங்க என்ன பெரல் சூப்பிட்டு போறதா? இப்போ என்ன பண்ண போறேன்? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களை வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் பிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் எல்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வேற தனியா ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமா வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியமா கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்.